ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸ்டில் படிக்க போகிற அகாடமிக் இயர் 2025-2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கொடுக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜில் நீங்கள் சொல்லி அதை அப்ளையும் பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்னும் டேரெக்டாக அப்ளை பண்ணி உங்கள் காலேஜ் வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள், ஏன்னா நீங்களும் எலிஜிபிளாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அடுத்தான பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸ்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் யூனிவர்சிட்டிஸ் அதர் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அதை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் காலேஜ் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு என்எஸ்பி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு போட்டிங்கன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். இது அஃபீஷியலான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். இதுக்குள்ளே போனீங்கன்னா அகாடமிக் இயர் 2025-2026 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கீழே வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இதில் தான் உங்கள் காலேஜில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இது உங்கள் காலேஜில் டேரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே நீங்கள் பண்ணாலும் உங்கள் காலேஜில் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எலிஜிபிளான்னு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் உங்கள் காலேஜில் டேரெக்டாக கேளுங்க, ஏன்னா அவங்க பண்ணித்தரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லைனாலும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஸ்கீம்ஸ் ஆன் என்எஸ்பின்னு இருக்கும், அதை தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணுறீங்க, சப்போஸ் இதை நான் பார்த்து அப்ளை பண்ணல ப்ரோ, எங்கள் காலேஜிலே பண்ணுறாங்க, நான் இந்த டைம் வந்து புதுசாக ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்கள் காலேஜில் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணிடுங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதாரை வந்து சீட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறப்போவே வந்து உங்களை ஆதார் சீட் பண்ணுற சொல்லுவாங்க, அதுக்கு டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கீம்ஸ் ஆன் என்எஸ்பியை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் செக்டார், சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீமு, ஸ்டேட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கலாம். கீழே இவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற பார்த்தேன்னா எனக்கு ஸ்கீம் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளிகேஷன் வந்து எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ அது மட்டும் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் எப்போ, இல்லை இன்ஸ்டியூஷன் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் காலேஜ்லேருந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய காலேஜஸில் அவங்களே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். கீழே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரதான் மந்திரி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அகாடமிக் இயர் 2023-2022 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி ஸ்காலர்ஷிப் வந்து 4வது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th 12th பார்த்தீங்க அப்படின்னா 80% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரெகுலர் டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறையா சொல்லியிருப்பாங்க. உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் வந்து 4.5 lakhs கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் ஏஎஸ் கட்சி கோடு வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் இன்ஸ்டியூஷனில் கேட்டால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் காலேஜில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோடெலாம் உங்ககிட்ட இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி டிபிடின்னு கொடுத்துருப்பாங்க, டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களோட ஆதார் நம்பர் சீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிபிடி வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் போட்டுருவாங்க. இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இது பொறுத்த வரைக்கும் ஆதார் பேஸ்டு அத்தன்டிகேஷன் இன்ஸ்டியூஷனாக உங்கள் காலேஜில் நோடல் ஆஃபீஸர் அப்படின்னா ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மேண்ட்ரியாக தான் இருப்பார். ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் உங்கள் காலேஜில் அப்படி ஒரு எம்ப்ளாயி இருந்தார், ரெகுலர் எம்ப்ளாயி இருக்காருன்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அவரே அப்ளை பண்ணி தரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவர் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் போர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ சப்போஸ் நான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ கீழே வந்து ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி செக்குன்னு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இதில் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், என்னென்ன இது ஸோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட பேர், ஜெண்டரு, ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க இப்படிலாம் கொடுத்துட்டு ஸோ உங்களோட இன்ஸ்டியூஷன் நேம் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட்டு செக் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரில. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் காலேஜில் ஆல்ரெடி கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, அதே வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறப்போ இன்னொரு ஸ்காலர்ஷிப் வாங்க முடியாது.
ஸோ அதனால் இதை பற்றி உங்களுக்கு அடிஷனல் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.